ஹாய் ஆல், வெல்கம் டு இந்தியன் கிச்சன் யூகே. நம்மளோட பிரியாணி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தாங்க. வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். முதல்ல அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 அன்னாச்சிப்பூ, 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 2 சாவித்திரி, 10 லவங்கம், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை 2, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி. எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கட்டவிரல் சைஸ் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 10 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் இல்லைன்னா 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 ஆழாக்கு இல்லைன்னா 800 கிராம் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 50 ml எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அது கூட 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கப்பு 200 கிராம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் எலும்பில்லாத சிக்கன் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறமா அது கூட புதினா கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 6 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்ல இந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் பாயில் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா தம் போட்டுடலாம். நல்ல அலுமினியம் ஃபாயிலை நல்லா கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை மூடி 20 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. உங்கள்கிட்ட கரெக்டான மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடியை போட்டு கூட அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு நம்ம தம் போட்டுடலாம். அதே 20 நிமிஷம்தான். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன எல்லா மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிரியாணி கண்டிப்பாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.